tribute documentary to Mr. Mahasar Ali. நமது பெரம்பலூர் மாவட்டம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருந்த சூழலில் மாவட்டத்தின் மிகச் சிறிய ஊரான நமது வி களத்தூர் மண்ணில் வெறும் 83 மாணவர்களை மட்டுமே வைத்து தொடங்கப்பட்ட நமது ஐடியல் பள்ளியானது இன்று மக்களின் பேராதரவுடன் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட மேல்நிலை பள்ளியாக வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த வளர்ச்சியில் நிறைய பேர்களுக்கு பங்கு உள்ளது. என்றாலும் தனது தனிப்பட்ட நிர்வாக திறமையாலும் கடுமையான முயற்சியாலும் நமது பள்ளியை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்ததில் மறைந்த நம் பள்ளியின் தாளாளர் மஹசர் அலி அவர்களின் பங்கு என்பது மகத்தானது. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு என்றும் மறையாத அந்த மகத்தான மனிதருக்கு நம் பள்ளியின் சார்பாக இந்த சிறு காணொளி தொகுப்பை காணிக்கையாக்குகிறோம். கடந்த 2009ஆம் ஆண்டு LKG முதல் 1ஆம் வகுப்பு வரை 83 மாணவர்களை மட்டுமே கொண்டு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட நமது ஐடியல் பள்ளியின் முழு நிர்வாக பொறுப்பையும் மஹசர் அலி அவர்களே ஏற்று நடத்தினார்கள். இவரின் கல்வி பணியானது தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஆண்டிலும் நமது பள்ளியின் வளர்ச்சியை நோக்கியே பயணிக்க தொடங்கியது. கல்வியுடன் சேர்த்து பல்வேறு விதமான போட்டிகளையும் நடத்தி மாணவர்களின் தனித்திறமைகளையும் குடியரசு தினத்தில் தொடங்கி குழந்தைகள் தினம் வரை கொண்டாடி அன்பையும் சகோதரத்துவத்தையும் வளர்த்தெடுக்க முனைந்தார். மேலும் தொடர்ந்து மருத்துவ முகாம்களையும் நடத்தி மாணவர்களின் ஆரோக்கியத்திலும் ஒரு மருத்துவரை போல அதிக அக்கறை காட்டினார். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதே நேரம் பள்ளியை சுத்தமாக வைத்திருத்தல், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க மரக்கன்றுகள் நடுதல் என மாணவர்களை சமூக பணிகளிலும் முன்னெடுத்துச் சென்று அதன் பயனாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கையால் சிறந்த தூய்மை பள்ளி எனும் விருதினையும் நம் பள்ளிக்கு பெற்று தந்திருக்கிறார். மேலும் வகுப்பறையை தாண்டிய வாழ்வியல் கல்வியை வளர்க்க ஆண்டுதோறும் கல்வி சுற்றுலா, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான விழிப்புணர்வு பேரணிகள் மற்றும் அறிவியல் கண்காட்சிகள் என பல்நோக்கு சிந்தனையுடனும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்ட இவரை நம் பள்ளிக்கு இறைவன் வழங்கிய அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அத்தகைய இந்த மனிதரை இத்தனை சீக்கிரம் நம்மிடமிருந்து இறைவன் ஏன் எடுத்துக்கொண்டான் என்றுதான் தெரியவில்லை. ஆரம்ப பள்ளியில் தொடங்கி பின்னர் உயர்நிலை பள்ளியாகவும் தற்போது மேல்நிலை பள்ளியாகவும் பரிணாமம் பெற்று 14 ஆண்டுகளை கடந்து இன்று இத்தனை சிறப்பாக நம் பள்ளி இயங்கி வருகிறதென்றால் அதற்கும் இந்த மனிதரே காரணமாக இருக்கிறார். பள்ளி தொடர்பான அரசு சம்பந்தப்பட்ட அங்கீகாரங்களை முறையாக பெறுவதற்கும் பள்ளியை சிறந்த முறையில் கட்டமைப்பதற்கும் இவர் பட்ட பாடுகளை அப்பப்பா சொல்லி மாளாது. நம் பள்ளியில் பணிபுரியும் யாரையும் இவர் ஒரு நாளும் கோபமாய் கண்டித்ததில்லை. கண்டிப்பை கூட கனிவுடன் சொல்லத் தெரிந்த பண்பாளர். எந்த சூழலிலும் யாருக்காகவும் எதற்காகவும் தன் நேர்மை எனும் குணத்தை சமரசம் செய்து கொள்ளாத ஒப்பற்ற மனிதர். சரியான திட்டமிடலுடன் கூடிய தனது நிர்வாக திறமையால் நமது பள்ளியை மிக குறுகிய காலகட்டத்தில் மாவட்டத்தின் சிறந்த பள்ளியாக உருவாக்கி காட்டியவர். மேலும் மாவட்டத்திலேயே புதிய முயற்சியாக KG முடித்து முதல் வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா நடத்தி அழகு பார்த்த தந்தை உள்ளம் கொண்ட இவர் பள்ளி ஆண்டு விழாவில் சினிமா பாடல்களுக்கு குழந்தைகளை ஆட வைத்து ரசித்துக் கொண்டிருந்த பள்ளிகளுக்கு மத்தியில் சினிமா வாசனையே சிறிதும் இல்லாமல் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஆண்டு விழாவில் ஒரு புதுமையை நிகழ்த்தி காட்டியவர். இப்படி பல புதுமையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலம் ஐடியல் எனும் சொல்லின் பொருளுக்கு ஏற்ப நமது ஐடியல் பள்ளியை நமது சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள பள்ளிகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக மாற்றி காட்டிய பெருமைக்குரியவர். அதன் உச்சமாக மாவட்டத்தின் சிறந்த பள்ளிக்கான விருதினை
திரைப்பட நடிகர் சரத்குமார் அவர்களின் கையால் பெற்று தந்ததில் தொடங்கி இப்படி நம் பள்ளியின் எல்லா வெற்றிகளுக்கும் அச்சாரம் போட்ட இவர் இன்று நம்மிடையே மிச்சமில்லாமல் போய்விட்டார் என்பதை எண்ணும் போது அவரது குடும்பத்தார் கண்களில் மட்டுமல்ல, நம் எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் துளிகள் உயிர்ப்பதை உணர முடிகிறது. ஒருவரின் இழப்பிற்கு அவரின் மனைவி பிள்ளைகள் கண்ணீர் வடித்தால் அவர் நல்ல குடும்பத் தலைவராக இருந்திருக்கிறார் என்று பொருள். ஆனால் உறவுகளோடு சேர்ந்து ஊரும் கண்ணீர் வடித்தால் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்று பொருள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, இறைவனுக்கான தொழுகையை சரியாக கடைபிடித்த ஒரு இனிய மனிதரை இத்தனை சீக்கிரம் நாம் இழக்க நேர்ந்தது இறைவனின் செயலாக இருக்கிறது. ஆனால் இவர் கடைபிடித்து ஒழுகிய அன்பு, நேர்மை, ஒழுக்கம், உழைப்பு எனும் வழிகளை பின்பற்றி நமது பள்ளியை இன்னும் சிறப்பாக வளர்த்தெடுக்கும் கடமையும் முயற்சியும் நமக்கு இருக்கிறது. அத்தகைய முயற்சியை மறைந்த நம் மகசர் அலி அவர்களின் வழியில் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று ஐடியல் பள்ளியின் வெற்றிகரமான இந்த 15ஆம் ஆண்டு விழாவில் நாங்கள் உறுதியேற்கிறோம். அந்த உறுதிக்கு மக்களாகிய உங்கள் அனைவரின் மேலான ஒத்துழைப்பையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.